கிராமத்து கோழிக்கறி தண்ணி குழம்பு தானே வைக்க போகிறோம். தரமான முறையில் வாசனை சும்மா கம்மக்குதுண்ணா, அப்படியே பட்டை கிளப்புதுண்ணா. உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செஞ்சாங்கன்னா நம்ம கோயிலில் கறி கஞ்சி போடுவாங்க பாரு, அந்த ஒரு டேஸ்ட் கொண்டு வந்துடும். உருளைக்கிழங்கு போட்டாவே பக்கத்துலேயே முருங்கை நீங்க கடிச்சிட போற ஒரு முருங்கை சைஸ் தான் இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தூர்பேட்டை காரம் பசுமை சிட்டி பக்காவான ஒரு அருமையான கிராமத்து விவசாயி மண்ணில் தான் நின்றுன்னு இருக்கோம். அதாவது பக்காவான முறையில் இருங்க அது நீங்கள் சொல்லக்கூடாது. இவர் வறட்சியான இடமா வச்சிருக்காரு. இவர் சொல்ல வறட்சியாக இருந்தாலும் அதில் வந்து பசுமையாக தானே இருக்கும். வறட்சியில் வந்து இன்னைக்கு இறைச்சி செய்ய வந்திருக்கோம், அது எல்லாம் சொல்லுங்க. இறைச்சி தான் செய்ய போகிறோம். கிராமத்து கோழிக்கறி தண்ணி குழம்பு தானே வைக்க போகிறோம். தரமான முறையில் புது செய்முறையில் வைக்க போகிறோம். அது எந்த முறைன்றது வந்து முறையாக பாருங்க, முறையாக சமைச்சு முறையாக ருசிக்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்தில் அந்த காலத்தில் எப்படி சமைச்சாங்களோ அதே போல் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதில் ஒரு 2 பொருள் சேர்ப்போம். ஒன்று பார்த்தோம்னா முருங்கைக்காய், இன்னொன்று பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கு எதுக்காக சமைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழிக்கறியெல்லாம் எடுத்தாங்கன்னா கறின்னு எடுத்துட்டாலே பண்டிகை நாள் தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த பண்டிகை நாளுக்காகவே ஏங்குவோம். ஆனால் நம்மளுடைய சுவை வந்து நம்ம பெட்ரோலுக்கு தெரியும், ஆனால் அவங்களுடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது. பெட்ரோலா? பெற்றோர்களா? ரொம்ப கஷ்டம். பெட்ரோலாலே இப்போ கஷ்டம் தான், சொல்லுங்க. அதாவது பெற்றோர்களுடைய கஷ்டம் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க கையில் இருக்கிற கொஞ்சம் காசில் கொஞ்சமாக கறி வாங்கிட்டு வந்து அதில் இந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு தண்ணியாக குழம்பு வைப்பாங்க. அது எதுக்காக பார்த்தோம்னா, இவங்க காலையில் நம்ம இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இட்லி சுடுறோம், ஸோ இந்த காலையில் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், மதிய சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தண்ணி குழம்பு செய்வாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ மனமாக இருக்குங்க. அதே சமையல் தான் இன்றைக்கி மக்களுக்கு எப்படி செஞ்சு காட்ட போகிறோம், நாங்களும் ருசிக்க போகிறோம், ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் விருந்து கொடுக்க போகிறோம். கிராமத்து கோழிக்கறி குழம்போட என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, வட்டி சாதங்க, அவிச்ச முட்டைங்க, கோஸ் பொரியலுங்க, முள்ளங்கி சாம்பார், ரசம், மோர், இவ்வளோ விருந்து கொண்டு போய் தண்ணி பாட்டில் வாழைப்பழத்தோடு கொண்டு போய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போகிறேங்க. இவ்வளோ விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, குழந்தை ரனீஷ் தமிழ் செல்வன் அவர்களுடைய 14வது வருட பிறந்த நாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் வனிதா மற்றும் தமிழ் செல்வன், அண்ணன் ஈஷான், தம்பி வைரன் மற்றும் குடும்பத்தார். நெதர்லாண்ட்லேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கிராமத்தில் அருமையான விருந்து கொடுக்குற அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் கிராமத்து செய்முறையில் பக்காவான கோழிக்கறி தண்ணி குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? செக்கெண்ணெய், கடலெண்ணெய், கோழிக்கறி, நல்ல மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோங்க, கடுகு கலப்பு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், முருங்கைக்காய், பூண்டு அரவை, இஞ்சி அரவை, சிவப்பு தக்காளி பழம், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உருளைக்கிழங்கு, கல் உப்பு. வெறும் கோழிக்கறியில் உருளைக்கிழங்கு போட்டாலே ஒரு தட்டு சோறு சாப்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா முருங்காய் இருக்குது. இந்த முருங்காய் சேர்க்குற விதமே வித்தியாசமாக இருக்கும் கிராமத்து முறையில். இப்போ தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த செய்முறை பார்க்கலாம். அவங்க ஊருக்கு வந்தாலே ஆட்டுக்குட்டியை பார்த்தாலே அவன் மன அலை பாயம், தூக்கணும்னு தோணும் இல்லை? அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்போம் பாருங்களேன். உன்னத்தான் நினைக்கையில் ராத்திரி தூக்கமில்லை, கண்ணு ரெண்டும் கலங்குதடி, உறவுக்கு கை கூடின் ஒன்ன நான் புரிஞ்சுக்கிட்ட, என்ன நீயும் புரிஞ்சுக்கல, ஏ மன வாடுது ஓ மன வாடலை, ஏன் நெஞ்சு உருகுது ஓ நெஞ்ச உருகல. ஏன்னா அது அடுத்த விட்டாடு கூட நம்ப இருக்கிறோம், எல்லாரும் தூக்கிருப்பா. அவர் வேலையை அவர் பார்ப்பாரு. என்னடா நீ கூப்பிட்டோன்னு ஒன்று உச்சா போகுது. அடுப்பு பற்றிக்கிச்சாப்பா? பத்துக்குச்சுண்ணா. நீங்கள் 1 கிலோ கோழிக்கறி எடுத்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சிட்டி மாதிரி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடாமல் கிராமத்தில் தாளிக்கிறதாங்க. கடுகு, நம்மளுடைய சோம்பு, கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு சேர்த்துக்குங்க. அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கிராமத்து சுவையே சுவைனா. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுருவோங்க.
இந்த வெங்காயம் போட்ட உடனே முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு முருங்கைக்காய் போட்டாலே போதுமானது. அதாவது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் 250 ரூபா 1 கிலோ. ஸோ இவ்வளோ விலை விற்கிதே, நம்ம எப்போடா வாங்குறது அப்படின்னு யோசிக்காமல் ஒரு காய் இருந்தாலே போதும். ஏன்னா ஒரு பானை ஃபுல்லாகவே கருவாட்டு குழம்பு வச்சாலும் ஒரே ஒரு துண்டு கருவாடு இருந்தாலே போதும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதோட மனமும் சுவை நம்மளுக்கு கிடைச்சாலே போதுமானது. கடையில் வாங்க வேண்டிங்க, பக்கத்து வீட்டில் மரத்தில் இருந்தால் அறுத்துக்குங்க, கால்பாடாதீங்க. எதுக்காக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே முருங்கை மரம் விளையாத ஊருங்களாம் இருக்குங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஊர் எடுத்துங்க, ஊட்டியில் முருங்கை மரம் விளையாது, கொடைக்கானலில் வராது, ஏற்காட்டில் வராது, ஸோ மலைப்பகுதியிலலாம் வராது. அந்த இடத்துக்கெல்லாம் பிளைன்ஸ்லேருந்து தான் போகணும். அப்போ என்ன வரும்னா விலைவாசி அதிகமாக தான் இருக்கும். ஸோ விளையாத ஊரில் ஒரு காய் வாங்கினீங்கனாலே போதும், விளைஞ்சிச்சின்னா உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்தில் இருக்குங்க. இந்த முருங்கைக்காய் இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கி வருது. இந்த நேரத்தில் தக்காளி ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாலி போட்ட உடனே வெங்காயமும் தக்காளியும் ஒன்றாவே போட்டுருவாங்க. அது வெந்தா போதும் அப்படின்வாங்க. அதனால தான் அந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாகவே இருக்கும். நம்மள மாதிரி கொலையெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ அதே செய்முறை தான் செய்கிறோம். இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழந்து கொண்டு இருக்கிறது. போட்ட தக்காளி கால் வைக்காடு அவ்வளோதாங்க இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதிரி கறி குழம்புலாம் செய்யும் போது நம்ம வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சேர்ப்போம். ஆனால் கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே செய்முறையில் இந்த நேரத்தில் தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து எடுத்துக்கணும். பூண்டு அரவை, இஞ்சி அரவை. நல்ல மஞ்சத்தூள் போட்டு கழுவுன கோழி கறிங்க இருக்குங்கோ. இந்த நேரத்தில் மசாலா சேர்த்துக்க போகிறோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். நம்ம கரம் மசாலா இப்போ தான் பயன்படுத்துகிறோம், அந்த காலத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம ஏழை மக்களுக்கு இரவு விருந்து கொடுக்கறதுனால நல்ல மனமாக இருக்கிறதுக்காக கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கல் உப்புங்க. கிண்டுறதுக்கு முன்னாடி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் மாறவே இல்லைங்க. அது என்ன பொருள்? கறி துணியா? துணியே இல்லாத காலத்தில் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உப்பு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாறாதுன்னு பார்த்தோம்னா அந்த கல் உப்புங்க. பார்த்தீங்களா, மசாலாவோட சேர்த்து பக்காவா பெரட்டல் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி கீதா? நல்லா சூப்பராக கீதா? நல்லா கீதா. இப்போ மசாலா எல்லாமே கறிக்கு ஏற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சுங்க. இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்படி? பசுமை சிட்டி வில்லேஜ் சிக்கன் வாட்டர். என்னச்சாங்க இறக்கலாமா? ஆமாங்க, வாசம் மூக்கு தொலைக்குது. மேலே மிதக்கிற அந்த எண்ணெய், அந்த கடலெண்ணெய் மனம் சூப்பராக இருக்குது. அது போக அந்த வெங்காயத்தோடு வதங்கினா முருங்கைக்காய் மனம் இந்த கிராமமே மணக்குங்க. அந்த அளவுக்கு தயாராகிடுச்சு. தண்ணி குழம்பை இறக்குறோம், சுவைக்கிறோம், மக்களுக்கு கொண்டு சிறப்பான முறையில் கொடுக்குறோம். தூக்கப்படல பஸ் ஒரு ஆள் கூப்பிடு. இந்த தண்ணி குழம்பு தயாராகிறதுக்குள்ளேயே முள்ளங்கி சாம்பாரில் ஒரு தட்டு சாப்பிட்டாரு. அப்புறம் எப்படி தூக்க முடியும், குனிய முடியும்? பக்காவாக ரெடியாக எடுத்து முள்ளங்கி பருப்பு சாம்பார், கொத்தமல்லி தழை தூவி பல தூவி அப்படி கிண்டி இறக்குறேண்ணா. விறகடுப்பு வெள்ளை சாதங்க. விறகடுப்பு வெள்ளை சாதம் இப்போ எங்கே கேஸ் கிடைக்குது? விறகடுப்பு தான் எல்லாமே. ஆனால் இதோட சுவையே தனினா. பருப்பு ரசம் பக்காவாக ரெடியாக இருக்குது. மல்லித்தழையை வாசனைக்கு தூவி அப்படியே இறக்குறோம். கோஸ் பொரியலப்பா? கோஸ் பொரியல் சும்மா பக்காவாக ரெடி பண்ணிடுவோம். என்ன மாமன் தட்டில் ஒரே முருங்கைக்காய் மயமாக இருக்குது. முருங்கைனா பிடிக்குண்ணா? முருங்கைக்காய்லாம் பிடிக்கும். அதனால தான் அப்படியே சாப்பிட்டு போகிறான். ஆரம்பத்தில் இருந்தால்
அதோட நான் விவசாயம் பார்க்க போறேன்னு போயிட்டாரு. கடைசியா முடிக்கும் போது ஃபோன் பண்ணி கூப்பிடுற அளவுக்கு பிஸியா இருக்காருங்க. தம்பி இப்படி வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் வா. என்ன ஒத்துமையாக எடுத்துக்கிறீங்க 2 பேரும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்துருக்கீங்க. பக்கத்துலேயே முருங்கக்காய் நீங்க கடிச்சிட போற. ஒரு முருங்கக்காய் மாதிரி அந்த இருக்காரு. சைஸ் தான் இருக்குது. வாசனை சும்மா கம்மக்குதுண்ணா, அப்படியே பட்டை கிளப்புதுண்ணா. அது மட்டும் இல்லை, உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செஞ்சாங்கன்னா நம்ம கோயிலில் கறி கஞ்சி போடுவாங்க பாரு, அந்த ஒரு டேஸ்ட் கொண்டு வந்துடும். உருளைக்கிழங்கு போட்டாவே பக்காவாக பட்டை கிளப்புதுண்ணா. வாசனை முருங்கைக்காய் வாசனையும் உருளைக்கிழங்கு வாசனையும் சிக்கன் வாசனையும் அடிக்குதுண்ணா. அப்படியே சாப்பிட்ண்ணா. கலக்குங்க. கிராமத்து கோழிக்கறி தண்ணி குழம்புனா தண்ணி குழம்பு தான். அதுக்கு அடிச்சுக்க நிகர் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிராமத்தில் உண்மையிலே பக்காவாக இருக்குது தாய் குளங்களே தண்ணி குழம்பு செம்ம. இந்த குழம்பு சாப்பிடும்போது அந்த முருங்காயோட ஃபீல் நல்லாவே தெரியுதுங்க. ரெண்டாவது உருளைக்கிழங்கு வெந்த விதம், கறி நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டோம். அதை நம்ம டைம் எடுத்து வேக வச்சுருக்கோம். எதுக்காக பெரிய துண்டு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்காவும் கரெக்டான பதத்தில் வேகணும், கறியும் கரெக்டான பதத்தில் வேகணும். ஸோ அதுக்காக நாங்கள் எடுத்த மாதிரியே எடுத்து நீங்களும் சமைச்சு பாருங்கள். அந்த காலத்துக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போன ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். கிராமத்தில் தண்ணி குழம்பு நல்லா இருக்குண்ணே. சிக்கன் நல்லா வந்துருக்கு, முருங்காய் காய்கள் வந்து எல்லாம் நல்லா வந்துருக்கு. எங்கள் தாத்தா ஞாபகம் வந்துருச்சுண்ணே. தாத்தா இல்லைண்ணே, அந்த காலத்தில் எங்கள் தாத்தா அப்படி தான் பண்ணி தருவார். அதே மாதிரி சாணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பர். எனக்கு எங்கள் கோயில் ஞாபகம் வந்தது. கோயில் ஞாபகம் வந்துச்சு. அவனா கெட்டா வெட்டுவாங்க, 4 கோழியாக இருப்பாங்க. முண்டியில் உடைச்சது ஞாபகம் இருக்கோ? ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவருடைய பிறந்தநாளுக்காக தட்டப்பட்டலான விருந்தை நீங்கள் பக்காவாக செஞ்சு நாமளும் ருசித்தோம். ஏழை மக்களுக்கு கொண்டு சிறப்பான முறையில் கொண்டு தட்டப்பட்டலான விருந்து கொண்டு கொடுக்க போகிறோம். என்ன சென்றேன்? சாம்பார் பார்சல் போயிட்டு இருக்கா? முள்ளங்கி சாம்பார் பக்காவாக ரெடி பண்ணி போட்டுன்னு இருக்கோம். பருப்பு ரசம் ஏற்றுங்க பார்சலுக்கு ஒரு ஏற்றுங்க. இப்படியே ஒவ்வொன்றா பார்சல் ஏற்றுனீங்களா? ஆமாங்க, ஒவ்வொரு பார்சலாக போயிட்டே இருக்கணும். இப்போ அந்த வகையில் மோர் போட்டு தாக்குங்க. நம்ம சாப்பிட்ட மாதிரியே மக்களுக்கு தாராளமாக வட்டி சாதங்க. அது கூட ஒரு அவிச்ச முட்டை வச்சு அப்படியே பார்சல். ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. நன்றிங்க. என்றும் 16 வாழையடி வாழையா அவர் வம்சமே வளர்ந்து நீண்ட ஆயுசோடு இருக்கணும். ஓடுக. நன்றி. ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்க பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. கணேஷ் தமிழ்ச்செல்வன் அவங்க பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கள். நன்றி. பிறந்த நாள் குடும்பத்தார்கள் வாழையடி வாழையா வர்ணிசமும் குலகோத்திரம் நல்லா இருக்கும். மீண்டும் வெற்றியோடு அழியாத செல்வத்தோட அடுத்த வருஷம் இதை விட ஓகோன்னு இருக்கும். ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. 100 வயசுக்கு வாழணுங்க அவங்க தான். குடும்பம் வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து அவர்கள் இருக்கும் இடத்தில் பொன்னும் பொருளும் செல்வங்களும் மேலும் மேலும் வளர்ந்து அவர்கள் பெயரும் புகழும் வாங்கி அவர் குடும்பத்தார் அனைவரும் பெருமீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் கைசரத்தை என்னை படைத்த இறைவனை மன்றாடி வேண்டிக் ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லதே நடக்கும், கஷ்ட காலம் வழங்கணும். எங்களுக்கு பசிக்கு தர்மம் கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும். எங்கள் ஏழை இல்லாததுக்கு தேடி எங்கள் பசி ஆற வைக்கிற ஆளு நல்லா இருக்கணும். ஐயா சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க ஐயா. ரனீஷ் அவருடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா. யாருக்கும் கடவுள் ஆண்டவனை குடும்பம் செல்வாக்க கொடுக்கணும். பகவான் ஈஸ்வரி முருகன் பழனி ஆண்டவனை ஈஸ்வரி மாஜாத்த நல்லா செஞ்சு வச்சு. ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோட நல்லா நன்றி. கொடுத்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பாட்டி பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. பாட்டி சாப்பிடுங்க. குடும்பம் நல்லா இருக்கும்யா, குடும்பம் நல்லா இருக்கும். ஐயா ரனீஷ் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா. சாப்பிடுங்க. வாழ்க. ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நன்றி. பாட்டுமே ரனீஷ் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுத்தவங்க நல்லதே நடக்கும். ரனீஷ் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. அன்னதானம் கொடுத்ததுக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் வகிறு நிறைஞ்சது போல் அவங்க வம்சம் நிறையணும். இதுபோல் இன்னும் எத்தனை பிறந்த நாட்கள் அவங்களுக்கு வரணும். எல்லா பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதுபோல் அவங்க அன்னதானம் வழங்கணும். ஓம் நம சிவாய. ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பாடு சாப்பிடுங்க. பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. ரனீஷ் அவருடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நம சிவாய. குடும்பத்தினர்லாம் எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பாடு கொடுத்தவங்களும் நல்ல குடும்பத்தினர். ரனீஷ் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. ஐயா ரனீஷ் அவருடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா. சாப்பிடுங்க. ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கய்யா. சரிங்க.
சாப்பாடுனா ரனீஷ் தமிழ்ச்செல்வன் அவங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, கிராமத்திலே வந்து கிராமத்து முறைப்படி ஒரு கோழிக்கறி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் சுவைச்சோம். அதே போல் ஏழை எளிய மக்கள் கொண்டு போய் இரவு விருந்து கொடுத்தோம். இந்த இரவு விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரனீஷ் தமிழ்செல்வன் அவங்களுடைய 14வது வருட பிறந்தநாளுக்காக அவங்களை வாழ்த்து உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் வனிதா மற்றும் தமிழ்செல்வன், அண்ணன் ஈஷான், தம்பி வைரன் மற்றும் குடும்பத்தார். நெதர்லாண்ட்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. அதே போல் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் விருந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த விருந்து கொடுத்த அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியாரின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னாலும், அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் உங்களால் பணம் காசு கொடுத்து உதவி பண்ண முடியலனாலும் உங்கள் உழைப்பு கொடுத்து உதவி பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு நாளோ 2 நாளோ ஏன் 1 மாதமோ வாகனத்தை கொடுத்து கூட நீங்கள் உதவி பண்ணலாங்க. அதை வச்சு கூட நாங்கள் ஏழை எளிய மக்களை கொண்டு போய் கொடுப்போம். எதுக்காக கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எங்களை மாதிரியே பழசாயிடுச்சுங்க, அடிக்கடி ரோட்டில் நிற்கிது. அதுக்காக தாங்க கேட்குறோம். இந்த மாதிரியெல்லாம் உதவி பண்ணணும்னாலும் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குங்க, கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட புது இடத்தோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.